புது வீட்டுக்கு போனது நான் செஞ்சு கொடுக்குறேன். மாம்பழம் விக்கிற கண்ணுமா உன் மனசுக்குள்ள என்னம்மா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உச்ச விட்டாச்சு. நல்லா ஆறிடுச்சு சைதா. குருமா சூடா இருக்குல்ல, கரெக்டா இருக்கும் பேபி. குழம்பு தள்ள போட்டு காலாலையும் கையாலையும் அது போட்டு தரம் தீத்துட்டே பாம்பா பாம்பு. அங்க ஒரு குட்டை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டையில தண்ணி பாம்பு வந்து அப்பப்ப மேய்ஞ்சிட்டு தள்ளி தூக்கி தூக்கி பாக்குமா. இங்க இருந்து அதை காட்டின அதை பார்த்ததுல இருந்து பாம்பு நின்று இருக்காவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு வீடியோவே எடுத்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து வீடியோவே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னே விட்டு ஒரு நாள் தான் வந்து போடுற மாதிரி இருக்கு. பாப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டூர் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து தண்ணிலாம் வேற வாங்கி கொடுத்து அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, டிராவல் வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கோல்டு பிடிச்சிச்சு. கோல்டு பிடிச்சி ஃபீவர் வந்துருச்சு. உடம்பு சரியில்லாம இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பாப்பா உடம்பு சரியில்லைனாலும் என்னை பிடிச்சிட்டா. அம்மான்னு வீட்டு வேலை கூட எதுவுமே பார்க்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்க இந்த வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிட்டா. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கிளம்பி வந்திருக்கா. இவரே வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வைக்க சொல்றேன். பொட்டு வைமா, லிப்பு போடுமா, லிப்ஸ்டிக் போடுமான்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தார் இன்னைக்கு மேக்கப் போட்டு வீடியோக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோ எடுக்கிறதுனே மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மாதிரி பிளாங்கா ஆகிடுச்சு. ஆமா, 2 நாள் லீவ் விட்டா அப்படிதான். ஸோ என்ன பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். போலாமா? எங்க இருக்கு எங்க அது பில்லு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் பாம்பு தலைய தூக்கிட்டு இந்த குட்டையில தான் இவர் வந்து டெய்லியும் பாம்பு பாக்குறாரு. என்ன ஜெஷிதா, பாம்பு எப்படிமா இருக்கும்? பாம்பு எப்படி போவோம்? ரியாக்ஷன் மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சிட்டு இருக்கு கண்டினியூஸா. ஒரு 3 நாளா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா சொன்னாங்க அப்ப நியூஸ் பார்த்துட்டு 6 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இப்படி வெயில் வந்துனே இருக்கு, இன்னொரு பக்கம் அப்படி இருட்டிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஓரத்துல மழை பெஞ்சு தண்ணியா நின்னுட்டு இருக்கு. என்னன்னா தள்ளி விட்டா வழுக்கும்ல. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாசம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது நல்லா வந்து கழுத்துல ஏன்னா குட்டி பொண்ணு இப்படி அப்படியே குறுக்க ஓடுறல, வழிக்கு வந்துருவா. நம்ம நடந்தாலுமே வழிக்கு விழுந்துரும். அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவி தள்ளிடலாம். ஃபர்ஸ்ட் கிளீனிங் இருக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் மார்னிங் ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கழுவி தள்ளி கிளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து என்ன வேலை பண்றோமோ அதை பாத்துக்கலாம். ஓகே ஜெஷிதா, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீ. தண்ணியில விளையாடுறதானே நான் பண்ணுவேன். தண்ணி அது என்ன பார்த்த தண்ணி கழுவுறது கூட்டல. என்னமா தண்ணி இங்க தண்ணி நிக்குது. தண்ணி நம்ம வீட்ல நிக்குதுமா தண்ணி. பெருக்குது கழுவுறியா அம்மா கூட? அம்மாக்கு ஹெல்ப் பண்றியா ஜெஷிதா? ஹெல்ப் பண்ணுவாரா அவரு வந்து பாக்குறதே எங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு சரியாகி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி கிளியரா இருக்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா சொங்கி மாதிரி அப்படியே வாங்கின்னு படுத்துக்கிட்டே கந்தாரு. டல் ஆயிடுச்சு பாப்பா. ஒரு 2 கிலோ இழைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சாப்பிடவே இல்லை சரியா. கஞ்சி தான் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். துணியும் காய மாட்டேங்குது, ஒன்னும் காய மாட்டேங்குது. மழை நாள் வந்தாலே கடுப்பாகுது. ஆமா, உள்ள ஏதாவது எடுத்து போய் ஃபேன் காத்துல பண்ணும் பேபி. உள்ள கொடி கட்டி இல்லைண்ணா ஃபுல்லாவே அப்படியே இருக்கு. சரி வா பாக்கலாம். என்ன செய்யுது ஆயுதத்துல கிளம்பியதே. சரி ஃபுல்லா க்ளீன் பண்ணுவா மொத்தமா. பெரிய தொடப்பம், சின்ன தொடப்பம், பாசி எல்லாம் சுவர்ணி கழுவுறதுக்காக. சரி ஓகே. படிக்கட்டுலாம் பாருங்க அப்படியே வந்து பாசம் ரொம்ப. மழை டெய்லி பெஞ்சா பாசு தான் பிடிக்கும். என்ன படிக்கட்டு இருந்தாலே இதான் பிரச்சனை. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுவர்ணி கழுவு தெரியலாம். என்ன செய்யுதா தொடப்பம் வச்சு பெருக்குறேன்னா தொடப்பத்தால பெருக்க கஷ்டமா இருக்கு பேபி. தொடப்பத்தால போட்டு காலாலையும் கையாலையும் அதை போட்டு தரம் தீத்துட்டே இருக்குது. இந்த பிரஷ் வந்து வாங்கல, இப்பதான் ஞாபகம் வந்தது. இதை போட்டு தீத்துனா கடன்னு விட்டுரும். கொஞ்சமா விம்ஜெல் வந்து ஊத்தி வச்சிருக்கேன் எல்லாத்துலயும். சரி அழகா வந்து பாத்தீங்கன்னா பாச டக்குன்னு விட்டுரும். ஆமா, ஈஸியாவும் இருக்குல்ல. மூளைக்கெல்லாம் இப்படி அழகா இப்படி போட்டு கறந்து தேய்ச்சலாம். இங்க வந்து பாரு, இந்த படிக்கட்டுல தண்ணி அந்த நிக்குது இல்ல, ஊத்துற இடம் தான் பாசியா இருக்கு. ஒரு ஸ்லோப் இப்படி கட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் தண்ணி நின்னு, ஒரு பக்கம் தண்ணி நிக்கிற இடம் எல்லாம் பாசியா இருக்குது இல்ல. சரி ஃபுல்லா இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம். ஓகே. ஏறும்போதும் இறங்கும் போதும் வழுக்காம இருக்கணும்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா வந்து பாசி பிடிச்சிருக்கு. நல்லா கிளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கலரா இருந்தபடி இப்பதான் கலரா மாறுது. ரெட் ஆக்சைடு பெயிண்ட். ஆமா, அதெல்லாம் கிடையாது.
எப்படி இருந்தாலும் மழை தானே பெய்யுது. எங்கே வச்சாலும் பாசி பிடிக்க தான் செய்யும். மேலே ஹெட்ரூம் இருந்தால் தான் மழை பெய்யாது. என்ன செய்தா ஒரு சூறாவளி மாதிரி வேலை செஞ்சிருக்க போல இருக்க. வேர்வையில குளிச்சிருக்கோம். ஃபுல்லாவே வந்து படிக்கட்டு ஃபுல்லா கழுவி தண்ணி வச்சுருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே வந்து இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஃபுல்லா பாசி பிடிச்சிருந்தது. இப்போ நல்லா அப்படியே கால் வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா வழுச்சு. இப்போ கால் வச்சா தர grip வந்து கிடைக்குது நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சு நம்ம எப்படி இருந்தாலும் செப்பல் போட்டு தான் ஏறுவோம் இறங்குவோம். இருந்தாலும் வழுக்கும். குட்டி பொண்ணு வர திப்பு ஓடி வந்தானே வச்சுக்க வழி குந்துலன்னா ரிஸ்க் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். அடுத்தது வந்து இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஆமாம், நாக்கு தள்ளுது. அதுக்கே நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து தேய்ச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடியல இல்லை. ஆமாம், க்ளீன் பண்ணு. இங்கே ஃபுல்லாக தள்ளுறேன். சரி, தண்ணி ஊற்றி விடுவா? இல்லை, ஒரு டைம் ஃபுல்லாக தேய்ச்சிடுறேன். சரி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா ஒரே டைம் தள்ளி விட்டுலாம். சரி, ஓகே. நீங்கள் அந்த அளவுக்கு கிடையாது. 3வது டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 3வது தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்காரு. அதானே செஞ்சா நல்லா பழன்னு க்ளீன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம சூப்பராக இருக்காரு. அவ்வளோதான்ப்பா. பெருக்க முடியல, கையாலே தள்ளுற மாதிரி இருக்கு. அந்த பெரிய தொடப்பத்துக்கு பெரிய தொடப்பும் தண்ணி போகவே மாட்டேங்குது. சரி, முட்டி தேஞ்சிட்டு தரையில தண்ணியா? தண்ணிக்கு வரணும், தண்ணியில விளையாட்டுக்கு எதிர்பார்த்துங்க. தண்ணி உனக்கு முன்னாடி அவதான் ஏறி வராளே. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயில் காயற மாதிரி இருக்குது. துணி துவைச்சுனா காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஜெஷிதா கீழே வழுக்கம். வா, டைல்ஸ் போட்டிருக்காங்க. வழுக்கம். வா, அப்பா கூட இது மாதிரி தானே பேபி கூலிங் டைல்ஸ் கேட்கும்போது காட்டினாங்க. ஆமா, இதுவும் கூலிங் டைல்ஸ் தான். இது துணி காய வச்சா என் பொண்ணு ஹெல்ப் பண்றா பாரு உனக்கு. அம்மா கிளிப்பு கொடுக்குறியாம்மா? கொடி இந்த வாட்டத்துல இருந்தா சூரிய வெளிச்சம் வருது இல்ல, அப்படியே காஞ்சிருக்கும். உடனே காஞ்சிரும். நீட்டு வாக்கத்துல இருக்குல்ல, நீட்டு வாக்குறதுனால காய்ச்சி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் காத்துலயாவது காயும். என்ன ஒண்ணு, துணி காய வச்சா மழை எப்போ வருதுன்னு பார்த்துட்டே வந்து எடுக்கணும். இல்லைன்னா வச்சுங்க நனைஞ்சு போயிடும். திடீர்னு மழை வருது. இப்ப எல்லாம் நல்லா வானம் கிளியரா இருக்கு பாத்தியா? இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு இப்பவே. ஆடுது பாரு காத்துல. ஆனா மழையில விட்டோன்னா தண்ணி ஃபுல்லா இறங்கி இதுவாயிடும். இது காத்துல போட்டாலே ஃபேன்ல போட்டாலே காஞ்சிடும். என்னம்மா பண்றா? துவைச்ச துணியை கீழே கொட்டிட்டியாமா? இல்ல, நார்மல் டைம்ல நான் கீழே கொட்டி அவளை எடுத்து கொடுக்க சொன்னோம்ல. ஆமா, அது மாதிரி அவளே கொட்டி எடுத்து கொடுக்குறா. இரு ஜெஷிதா, இருமா, அம்மா எடுத்துவாங்க. இருமா, வீணாக்காத. வா ஜெஷிதா, வாங்க. அவ்வளோதான், ஒரு வழியா துணி காய போட்ட போல இருக்கு. ஆமா, துணி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே படுத்துக்கிறதுக்கு. நம்ம வந்து பாப்பாவுக்கு புடவை, இந்த புடவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை கீழே போட்டு படுக்க வைக்கிறதுக்காக, போத்திக்கிறதுக்கு இது ரெண்டுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச விட்டாச்சுட்டேன். 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கவே இல்லை. மழை பெய்யுது சொல்லிட்டு துவைச்சி போட்ட துணியே காயவே இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா துவைக்காம வச்சிருந்தேன். ஆனால் தூங்கவே முடியல, மழை வேற பெய்யுதா, குளிருது. சரி குளிருதுன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஃபேனை நல்லா வேகமா வச்சுக்கிறாங்க. ஃபேனை தான் போடுறாங்கன்னு பார்த்தா ஏசி ரூம்ல பார்த்தா ஏசியும் வேகம் அதிகமா வச்சு தூங்குறாங்க, சில்லுன்னு. அது ஒரு சட்டி கூட போடாதான் அந்த ஏசியில தூங்குவா பாருங்க. அப்படியே குட்டி காவல இது மாதிரி கவுந்து படுத்து தூங்குவா. என்ன பண்ற ஜெஷிதா? வாலின் தலை மாட்டிச்சாமா? டைட்டா புடிச்சிட்டு தலை மாட்டிச்சு ஆக்டிங் வர்ற பாரு. ஜெஷிதா வாமா போய் டிஃபன் செய்யலாம். ஜெஷிதா பாரு காலைல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, டீ குடிக்கல, அந்த ராகியும் குடிக்கல, எதுவுமே குடிக்கல. ஆனா ஹாப்பி ஆடிங் கிடக்குறாரு என் கூட சேர்ந்துக்கின்னு. நம்ம போயிட்டு இன்னைக்கு டிஃபன் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இட்லி சுட்டுலாம். ஓகே, இட்லி சுட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸ்ன்ற குரல் என் காதுல கேட்டுனே இருக்கா. ஜெஷிதாவா? ஆமா, அதனால ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நான் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்குது. அப்போ போர் அடிக்கும் போது ஏதாவது சாப்பிடணும்ல, மழை பெய்யறதுனால ஸ்நாக்ஸா வேணும். ஆமா, வீட்டுல தானே இருக்கோம். வெளில போயிட்டு ஏன்னா வந்தேன்னா கடைக்கன்னு வந்து டைம் ஒரு நாள் சீக்கிரமா ஓடி போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால டைமே வந்து போக மாட்டேங்குது. அதனால ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு அழகா சாப்பிடலாமா, அதுக்காக தான். முடி வெட்டணும் பேபி. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு இவ்வளவு தூரத்துக்கு முடி வந்துருச்சு. நான் 2 நிமிஷம் முறுக்கிங்க ஏதாவது கிளிப்பு போட்டிருந்தாலும் அது உடனே பிச்சு கிடைச்சிட வேற. இப்பதான் கொஞ்ச நேரம் அவளை அப்படியே வச்சிருக்கா, இல்லைன்னா பிச்சு மூஞ்சி முன்னாடி வந்து விழுது. அவளுக்கு முடி வெட்டலான்னு இருக்கும். பாய் கட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், வெட்டலாமா வெட்டக்கூடாமா, என்ன வெட்டலாம்ன்றது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உலகாயுது இட்லி வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி வச்சிடறேன். ரொம்ப நேரமா உலகாயுது செய்யுதா, டகடகடகன்னு சவுண்ட் கேக்குது. அது அப்படிதான் கேக்குது பாத்திரத்துல, டீ குறைச்சி வச்சுட்டா கேட்காது. சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஊத்திக்கலாம்.
நான் வந்து பாத்தேன்னா இடியாப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம்னு பார்த்தேன். பட் அது வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இட்லியே செஞ்சுக்கலாம். அதான உண்மைதான். இடியாப்பம் சாப்பிட்டா அடுத்தது பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுத்துக்கோ. அது நைட்ல சாப்பிட்டா கூட கரெக்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து தூங்கிடலாம். அது இப்போ வந்து செட் ஆகாது. அதனால இட்லி வந்து சுட்டாச்சு. இட்லி சுட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் குருமாவா? ஆமா, அது காய்கறிலாம் வெட்டி வச்சாச்சு. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுண்டெல்லாம் ஏதாவது ஊற வச்சிருந்தா பட்டாணி அதில் போட்டு செய்யலாம். எதுவுமே கிடையாது, வெறும் காய்கறி வச்சு அப்படியே செஞ்சுக்கலாம். மதியம் சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்லை, காய்கறி எதுவுமே இல்லை. வீட்டுல எதுவுமே இல்லை, அதானே போயிட்டு வாங்கிட்டு வரணும். இப்போதைக்கு வந்து சிம்பிளா இருக்கிற காய்கறி வச்சு இது செஞ்சிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்னினாலே எனக்கு பிடிக்காது. இந்த தக்காளி சட்னிலாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு தான் சட்னி அரைப்பேனே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா மீந்து போயிடும். ஸோ அதனால தக்காளி சட்னி தேங்காய் சட்னிலாம் அரைக்கிறத விட்டுட்டு ஸோ சாம்பார் வச்சா நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடலாம். ஸோ நல்லா இருக்கும். பாப்பாவும் விரும்பி சாப்பிடுவா. அதனால வந்து பாத்தீங்கன்னா குருமா. ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதாக்கு நான் புது செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நடந்து காட்டுமா அப்பாக்கு. அவரே காலையில இந்த செருப்பு போட்டுக்கிட்டாரு. ஏன்னா செருப்புல வந்து பிடிப்பு இல்லைல்ல. கால போட்டுக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பாப்பாக்கு உடனே வாங்கிட்டு வந்தேன். சாஃப்டா வேற இருக்கு. அதுல சத்தெல்லாம் வராது. போட்டு வர கால்ல பாக்கவும் அழகா இருக்கு. செப்பல் போட்டா நல்லா அழகா இருக்கு. நடக்குது பாப்பாக்கு. ஏன்னா இங்க எதுவுமே பிடிப்பு இல்லைல்ல. இங்க ஏதாவது மாற்ற மாதிரி இருந்தா கூட நல்லா அழகா இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கு பாக்க. நல்ல டிசைன் அழகா. நடந்து காட்டுமா. நடந்து காட்டு. அழகு மட்டும் பாரு. பொண்ணு இந்த செப்பல் போட்டு சரி போட்டு நல்லா தான் நடக்குறா. வா குட் கேர்ள் வா. ஜெஷிதா வாங்க. அது பேர் கழட்டிக்கு போகுது. அதை உடனே வந்து கழட்டிக்குது. நல்லா எப்படி நடக்கிறாரு பாத்தியா. ஏன்னா அப்பதான் செருப்பு கழலாம இருக்கும். நல்லா போட்டு விடுமா. இல்ல கரெக்டான பெருசா அதான் சுத்தமா போட முடியாது. இதுதான் கரெக்டான சைஸ். ஆமா சாஃப்டா இருக்கா. எப்படிமா சாஃப்டா இருக்காமா. ஜஷிதாவுக்கு அழகா செருப்பு வாங்கிட்டு வந்தோம். பாப்பாக்கு 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு வந்தேன் நானு. போடுமா இவ போட்டு எப்ப இவங்களுக்கு நடக்கவே தெரியாது. எனக்கே இந்த மாதிரி செருப்பெல்லாம் போட்டா நடக்க தெரியாது. நடப்பா. ஆனா கொஞ்சம் போட்டு கத்துக்கிட்டா அழகா நடப்பார்ல. இப்ப இதான் வந்து மாடல். எதுவுமே பிடிப்பு இல்லாத வந்துருக்கு. நல்லா அழகா ட்ரெஸ். வாங்க. ஏய் சூப்பரா இருக்குமா செருப்பு. வானல் வச்சுட்டு குருமா பண்றதுக்கு அதை பார்க்காம இவங்க கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு வானல. ஐயோ காஞ்சித்து. குருமா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் செய்ய போறோம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மெனக்கிட்டு எல்லாம் செய்யல. அப்படியே எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே வதக்கிடலாம். சிம்பிளா செய்யறது தான் சூப்பரா இருக்கும் சரிங்களா. ஆமா, ரொம்ப நேரம் யோசிச்சு பண்றதை விட சிம்பிளா பண்ணாலே நல்லா இருக்கும். கடகன்னு வேலையை முடிஞ்சிடும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்காம டக்குன்னு தட்டி போடுறாரு. அரைக்கிறது நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்க மாட்டேன். பிரியாணி ஏதாவது செய்யற மாதிரி தான் அரைப்பேனே. ஏன்னா கொஞ்சம் தானே செய்ய போறேன். நான் அப்படியே தட்டி போட்டுருவேன். நல்லா இருக்கும். தட்டி ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நசுக்கி போடுறது. இதுக்கு ஒரு கல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்லை நான் யூஸ் பண்றதே இல்லை. இந்த புடி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. எப்பயுமே காய்கறி கட் பண்றோம் இல்லையா, அந்த கட்டையில வச்சு நசுக்கிடுவேன். நல்லா மண்ணு நசுக்கிடும். வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு நானு அப்படியே தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருவாப்பா. கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வதக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட். அதான் குருமா நல்லா இருக்கும். அதான் வெஜிடபிள் குருமா. ரொம்ப நேரம் வதக்கல. காய்கறி வெந்தாலே நம்ம டேஸ்டா இருக்கும். சரி இட்லி வந்து வெந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நல்லா பண்ணு போல இட்லி இருக்கு. பஞ்சு போல இருக்கு. அதை இறக்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். எனக்கே பசி எடுக்குது. காலையில நிறைய வேலை செஞ்ச மாதிரி இது எனக்கு. ஆமா இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை தான். அது போயிட்டு அது தேய்ச்சி எப்பா ரொம்ப நேரம் நான் காட்டுறதுக்கு போனாதான். பட் 2 பேருமே மாஞ்சி கழுவணும்.
அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எதுவுமே வர சாப்பிட்றதுக்கு இல்லை. எப்பயுமே ஃப்ரூட்ஸாவது ஏதாவது இருக்கும், கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு வீட்டில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக சாப்பாடே செஞ்சுட்டு இருக்கேன். வதங்குது வதங்கல, நம்ம போட்டு கிண்டி சாப்பிடணும்பா. அதான் இன்னைக்கு மெயின் டார்கெட்டே. சரி ஓகே, போடு அப்போ போடு, காய்கறிலாம் போடு. தக்காளி இருக்கான், அது வதங்கிட்டு போகுது. எல்லாத்தையும் கட் பண்ணது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒழுங்காக கட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல விடு, கட் பண்ணி கொடுத்தேன், அது பெரிய விஷயம். நேற்று ஒரு காமெடி நடந்தது எங்கள் வீட்டில். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஹோட்டல் போகலான்னு சொல்லியிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி மழை பெஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. பட் இவர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்க அப்படின்னு ரொம்ப நேரமாக கேட்டேன். ப்ளீஸ் தக்காளி சட்னி செஞ்சு கொண்டு, நான் உனக்கு தோசை சுட்டு தரேன். தக்காளி சட்னியும் நல்லா இருக்காதுண்ணா, அட்லீஸ்ட் சாம்பாராவது பண்ணு பேபி அப்படின்னு. எதுவுமே உனக்கு வந்து நான் ஹோட்டலில் வாங்கி வந்து தரேன், நான் தக்காளி சட்னி செஞ்சு தரணுமோ ஹோட்டலில் வாங்கி வந்து தரணுமோ சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கி வந்து கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட சமைச்சு தர மாட்டாரு எனக்கு. டயர்டாக இருக்கு சங்கீதா, வீடு வேலை நடக்குது இல்லை, அங்கே இங்கேயும் 4 தடவை வீட்டுக்கு ஏறி படி ஏறி இறங்கினாலே டயர்ட் ஆயிடுது. உனக்கு டயர்ட் ஆகுது, எனக்கும் டயர்டாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஆசைப்பட்ட நான் தான் உனக்கு ஹோட்டல்ல வாங்கி தந்துடுறேன்ல, அதுக்கு மேல என்ன உனக்கு, நீ தான் சமைக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறல்ல. ஆமா, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது வேற, பட் நமக்காக வந்து செஞ்சு தரது அது வேற. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் செஞ்சு தரது நல்லா இருக்குமா இல்ல ஹோட்டல்ல வாங்கி வந்து கொடுக்கறது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பாங்க, அதாவது ஆசைப்பட்டு கேட்டா செஞ்சு கொடுப்பாங்களா இல்ல கடையில வாங்கி கொடுத்து என்ன மாதிரி ஏமாத்துவாங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உன்ன மாதிரி ஏமாறுவாங்களான்னு சொல்லு. சரி சரி, அவ்வளோதான். இதில் மசாலாலாம் போட்டுடலாம். சங்கீதா வேற ஃபீல் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், அதனால கண்டிப்பா சங்கீதா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம புது வீட்டுக்கு போனது நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்ப பார்த்தாலும் இதே டைலாக் சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனோடனே நல்லா மல்லாக்கு பத்துன்னு விட்டத்தை பார்த்து தூங்குவே நீ. அப்பா இட்லி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். 10 இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடும். அப்புறம் இன்னொரு சம்பவம், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் சைடு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் ஸ்டாண்ட் வச்சு எடுத்திருந்தேன். எல்லாரும் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா, சங்கீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்து அது பிரெக்னன்ட் இல்ல தொப்ப நோன்னு சொல்லி ரிப்ளை பண்ண, அதுலேயே கமெண்ட் பண்ணிதாங்க அது சங்கீதாவோட தொப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு, பட் அப்படியே அதே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்ததா. ஸோ அதனால ரிப்ளை பண்ண விட்டுட்டேன். ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டெல்லாம் இல்லை, இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு ஒரு ஆசை தான். ஸோ எப்போ அது நடக்குதோ அது நடக்கணும். ஃபர்ஸ்ட் வீட்டு எல்லாம் முடிஞ்சு வீடெலாம் செட்டில் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலுமே சந்தோஷம் தான். பட் இப்போதைக்கு நாங்கள் அது மைண்டில் வந்து எதுவும் யோசிக்கல. இப்போதைக்கு வீடு எப்படியாவது வீட்டு வேலை முடிட்டோம், எப்படியாவது வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே இப்போ எங்களுக்கு இருந்துட்டு இருக்கேன். அப்போ நான் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வந்து இப்போதைக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இருந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தணுமா? ஆமா, அது இன்னும் ரெடி பண்ணவே இல்லையே. என்ன அது நான் தேங்காய் உடைச்சா ரெடி ஆயிட போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா துணிலாம் தப்பிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இது, ஓடி போய் எடுத்துட்டு வரனே. ஆமா, எடுத்துட்டு வரந்து கீழே இறங்கும் போதே மழை சரன்னு போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து துணிலாம் காஞ்சிருச்சு, எடுத்து உள்ள போட்டாச்சு, அவ்வளவுதான். மாம்பாயமா விற்க போற நீ, தலையில தூக்கி வச்சுன்னு மாம்பாயம் வைக்கிறாரு. ஜஸ்ட் அங்க வா, மாம்பழம் விக்கிற கண்ணுமா உன் மனசுக்குள்ள என்னம்மா எப்படி தள்ள தூக்கி வச்சு நடக்கிறாரு. சொல்லு ஜெஷிதா, மாம்பழம் 2 கிளிப்ப தூக்கி தள்ள வச்சின்னு. மழை பெஞ்சுன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. துணியை காய வைக்கவும் எடுத்து வந்து உள்ள போடவும் வெளியே போடவும் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே இருந்தா காஞ்சிடும்ல, பெட்ஷீட்லாம் காஞ்சிச்சு. வா, குருமா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். காலைல டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் இட்லி நல்லா ஆறிடுச்சு சைதா. ஆமா, அது நான் எடுக்கிறதுக்காட்டி குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குருமா சூடா இருக்குல்ல, கரெக்டா இருக்கும் பேபி. நிறைய காய்கறியோட சாப்பிடலாம். 2 பேரும் சாப்பிடுங்க அப்படியே. சரி சாப்பிடலாம் மாமா. துஷிதா பேக் எடுத்து மாட்டினா, அப்புறம் ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல, பேக் பார்த்து பயந்து ஓடுறேன். பேக் வேணாமா, பேக்லாம் வேணாமா, பேக்கே அடிக்கிறா பாரு. கோவம் வந்துச்சு. ஏமா பேக் அடிக்கிறா?
எப்படி ஆக்டிங் போடுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா இப்போ அங்க போய் வளைஞ்சிட்டாரு. ஏமா ஸ்கூல் போலையாமா? ஸ்கூல் போதல ஓ சாப்பிடலாம். சளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு ரன்னிங் நோஸ்ல நின்றுச்சு. ஆனா அந்த உள்ளுக்குள்ள சளி இருக்கு. எப்பயாவது தூங்கும்போது இரும்பிக்கிட்டே இருக்கானா. நல்லா இருக்கமா? நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்குன்றாரு. சாப்பிட்டு நல்லா இருக்குன்றாரு. வந்து குருமா தொட்டு தந்தா அதை துப்பிட்டாரு. ஒரு காரணம் தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காலையில குருமா வச்சு இட்லி செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சாச்சு. தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன். ஆமாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை நாளில் துணி எப்படி துவைச்சி காய வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபாரின்லாம் பார்த்தியா அந்த ட்ரையரே வச்சிருப்பாங்க. ஆமா, துணியை ட்ரை பண்ணி வந்துடுவாங்க. ஆமாம், துவைச்சிட்டு ட்ரையர். ஏன் ட்ரையர் வச்சிருக்காங்கன்னா அவங்களாம் கோல்டு கண்ட்ரிஸ். அங்கே எப்பவுமே துணி காய வைக்கவே முடியாது. ட்ரையர் வச்சு தான். என்னம்மா ட்ரையர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். உனக்கு என்னென்ன தான் வாங்கி தர்றதுனே தெரில. சரி விடு. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதுக்கு மேலே ஏதாவது கேட்டால் போய் வாடி கொடுத்துருக்கேன். என்னம்மா ஆவச்சிக்க ஆவச்சிக்குமா? ஜெசிதா ஆவச்சிக்க பொங்கல் மாதிரி எடுத்து நோண்டி சாப்பிட்றேன். என்னம்மா பண்ற நீ? தொட்டு ஆவச்சிக்க. குட் கேர்ள். சூப்பரா இருக்கா?